Hello guys, welcome to the YouTube channel. This is Glow Days with Abhi. இன்னைக்கு யூஸ் எம்டி ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். இது வரையும் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அது எம்டி வரையும் எனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதுலேருந்து என்ன பெனிஃபிட்ஸு. பட் சில ப்ராடக்ட்ஸ்லாம் நான் திருப்பி கண்டினியூ பண்ணுவேன்னா இல்லை இவ்வளோதானா, இதுக்கப்புறம் அதை வாங்க மாட்டேன், ரெக்ரெட்டா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நான் இந்த ஷேர் பண்ணது இதோட பாடி வாஷ். இது வந்து ப்ளம்மோட செரி ஃப்ளேவர். ஆக்சுவலாக நான் பிங்க் லவ் சேல் அப்போ நைக்காவில் சிக்ஸ் ஃப்ளேவர்ஸில் வந்து ப்ளம் பாடி வாஷ் வாங்கினேன். ஆக்சுவலாக இது எப்பயுமே 1500 அப்படின்ற இதில் வந்து செல் ஆகிட்ருக்கும். பட் அப்போ அந்த பிங்க் லவ் சேல் ஆஃபர் அப்போ 1000 வாங்கினேன், 6 பாடி வாஷும் சேர்த்து. ஒன்று வந்து 250 ml. ஸோ 250 ml இது வந்து ஒரு 3 to 4 months வரும். போத் காலையில் அண்ட் ஈவினிங் 2 வேளை குளிச்சுமே ஒரு 4 months கிட்ட வருது. இதில் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. வெண்ணிலா, கேரமல், ப்ளம், செரி, ஆர்ச்சிட், அந்த மாதிரி வயலட் கலர், ப்ளூ கலர், நிறைய கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்கும். வாசனை குளிக்குள்ளே ஒரு ஃப்ளவர் ஸ்மெல், அப்புறம் இல்லைனா கேக், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல். நீங்கள் வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் பர்சன், உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் ப்ளம்லேருந்து என்ன ப்ராடக்ட்ஸ்னாலும் ட்ரை பண்ணலாம். பாடி வாஷ்னு இல்லை, என்ன ஃப்ளேவர்ஸ்னாலும். சென்ட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்து ஃபேஸ் பேக். டெர்மகோலேருந்து சாலிசிலிக் க்ளே ஃபேஸ் மாஸ்க். ஆக்சுவலாக இதோட நான் மெயின் கன்சர்ன் இது வாங்கினதுக்கு வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ஃபாலியேட்டர் மாஸ்க் மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் எனக்கு குட்டி குட்டி போர்ஸ் இருக்குது, அந்த போர்ஸும் க்ளோஸ் பண்ணணுன்றதுக்காக. அதோட இது ஆக்சுவலாக க்ளைம் பண்ணதும் வந்து போர்க்காக அப்படின்ற மாதிரி தான் க்ளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதனால தான் வாங்கினேன். அதுவும் இல்லாமல் சாலிசிலிக் ஆசிட் கொஞ்சம் எக்ஸ்பலியேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ உண்மையாகவே இதை நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் டே பை டே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். டக்குன்னு விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னா அது அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் வாங்குனீங்கன்னா, இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதனால் நான் பொலிவாக தெரியணும் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா எவர் யூத் ஃபேஸ் மாஸ்க், இல்லைன்னா பில்கிரிம்ஸோட ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து அது யூஸ் பண்ணிட்டு ஒரு 8 hours, ஒரு 5 hours வந்து ஒரு பிரைட்னஸ் தரத்துக்காக ஒரு ப்ராடக்டை தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ். பட் அது லாங் டைமுக்காக நீங்கள் ஒரு கோல் வச்சுருக்கீங்க, இதுதான் என்னோடய கன்சர்ன், இது வந்து எனக்கு ஒரு லாங் டைம் நான் யூஸ் பண்ணேன்னா இதெல்லாம் எனக்கு க்யூர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லாங் டைம் ரிசல்ட்ஸ் தர க்ளே மாஸ்க்கை யூஸ் பண்ணலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு குட் ப்ராடக்ட். அடுத்து நான் லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டில் ஆர்கன் ஆயில் அண்ட் லாவெண்டர் வயலட் கலர் ஃப்ளேவர். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஹெர்பல் எசன்ஸ் யூஸ் பண்ணேன். இப்போயும் அதுக்கு நான் ஸ்விட்ச் ஆகிட்டேன். இதுக்கு முன்னாடி ஹெர்பல் எசன்ஸ் தான் நான் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு 1 year பிஃபோர். அப்போ எனக்கு என்னன்னா வந்து அந்த ஷாம்பே யூஸ் பண்ணி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி வந்து தோணுச்சு. ஆக்சுவலாக அப்படி யோசிச்சிருக்கக்கூடாது. அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு நல்லதாக இருக்கா, இல்லை என்னோடய ஹேருக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கா அப்படின்னு தான் நான் பார்த்துருந்துருக்கணும். பட் வந்து எனக்கு ஒரு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு ஸ்விட்ச் பண்ணது. பட் அது ஒரு ரொம்ப பெரிய பேட் எக்ஸாம்பிள். இப்போது நம்ம ஸ்கின்னுக்குனா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதனால் ஒரு பிரேக் அவுட்ஸ் வருதுன்னா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வேறு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் ஹேர்னால் அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஹேர் வந்து டக்குன்னு ரிசல்ட்ஸ் காமிக்காது, அட் த சேம் டைம் டக்குன்னு வந்து சரியாகாது. இப்போ ஒரு ஃப்ரிஸ்ஸே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 months or 6 months அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து சூட் ஆகிடுச்சு, அது உங்களோட ஹேர் டைப்புக்கு செட் ஆகிட்டு நல்லா உங்களை ஹேரை பார்த்துக்குது அப்படின்னும்போது எப்பயுமே வந்து ஸ்விட்ச் பண்ணாதீங்க ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸை மட்டும். ஸோ நான் அப்படி ஸ்விட்ச் பண்ணதான் இந்த லவ் பியூட்டியில் 3 ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெப்பர்மின்ட்டு, இந்த லாவெண்டர், அதுக்கப்புறம் கோகோனட், இது 3 ஃப்ளேவர் யூஸ் பண்ணேன். 3 ஷாம்பு. ஆக்சுவலாக வாங்கும்போதே அது ஒரு
இயர் எண்ட் சேல் மாதிரி, அந்த டிசம்பர் நவம்பர்லலாம் அந்த பிளாக் ஃப்ரைடே சேல் அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி சேல்னப்போ 50% ஆஃபில் இருந்துச்சு. 400 இதுவும் கண்டிஷ்னரும் சேர்ந்து 400. ஸோ 200ன்னும் போது நான் வந்து சரி ஓகே கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுட்டோன்னா நமக்கு 1 இயர் வரும். ஆக்சுவலி 1 இயர் வந்துச்சு, அதுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் எடுத்தாவே நிறையா நுரை எல்லாமே வரும். சில பேருக்கு மேபி இந்த ஷாம்பு சூட் ஆகலாம், பட் எனக்கு சூட் ஆகலாம். எனக்கு வந்து ஒரு சாஃப்ட் டைப் ஹேர், இப்போ பார்த்தா தெரியும். பட் வந்து இது நான் யூஸ் பண்ணதால் என்னோடய ஹேர் கொஞ்சம் ஃப்ரிஸியாக மாறிடுச்சு. பட் க்ளீனிங் அது எல்லாமே ஓகே. அதனால் நான் மறுபடியும் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஹெர்பல் எசன்ஸ் தான் சூட் ஆச்சு, நான் அதுக்கே மாறிட்டேன். இப்போ வந்து என்னோடய ஹேர் கொஞ்சம் மேனேஜபிள் அண்ட் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது. மேபி நான் ஃப்யூச்சரில் ஒரு ஹேர் கேர் வீடியோன்னு ஒரு செப்ரேட்டாக ஒன்று என்னென்ன போடுறேன் இந்த ப்ராடக்ட்ஸு, நான் என்னால் என்னோடய ஹேர் வந்து ஹெல்த்தியாக ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ போடுறேன். ஹெர்பல் எசன்ஸ் இன்னும் 3 ஃப்ளேவர் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் போதும், இதுக்கப்புறம் நான் ஹெர்பல் எசன்ஸ்க்கே போயிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் ஹெர்பல் எசன்ஸில் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அது என்னோடய ஃபேவரேட். குளியும் வாசனை இருக்கும். ஆக்சுவலி நான் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் பர்சன் நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி வாசனை வர ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து அக்வாலாஜிக்கால இருந்து இது வந்து பப்பாயா. இதுக்கு முன்னாடி வாட்டர்மெலன் வேரியன்ட், அதுதான் என்னோடய எம்டி. இது வந்து இப்போ புதுசாக எடுத்தது. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டணுன்னு நான் இந்த ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறேன். இந்த ஃபேஸ் வாஷ் இது ஆக்சுவலாக அக்வாலஜிக்கால தெரியுதா, அக்வாலஜிக்கால சேல் போகும் சம்டைம்ஸ், பை 1 get 1 அப்படின்ற போது அப்போ நான் வாங்கினது தான் இந்த ஃபேஸ் வாஷ். இது ஆக்சுவலாக வந்து இதோட வாட்டர்மெலன் தான் யூஸ் பண்ணேன். வாட்டர்மெலன் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக தூக்கி போட்டுட்டேன். அந்த ப்ராடக்ட் வந்து எப்படின்னா எனக்கு வந்து சிம்பிள் பிடிக்கும், பட் சிம்பிளோட வாசனை வந்து பிடிக்காது அந்த அளவுக்கு, ஓகேவா. அதே மாதிரி செட்டஃபில் பிடிக்கும், பட் செட்டஃபில்ல கொஞ்சம் நுரை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சன் அந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் தெரியுங்கன்னா இது பெஸ்ட்டு. ஒரு குட்டி சைஸ் இவ்வளோ தூரம் எடுத்தால் போதும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். நீங்கள் நான் மேக்கப் போட மாட்டேன், இருந்தாலும் அந்த என்னோடய ஐலைனர் அந்த சன்ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே அது எடுத்துரும். ஈவினிங் டபுள் கிளென்ஸ், காலையில் சிங்கிள் டைம், ரெண்டுத்துக்குமே நான் இந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீனில் நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லலாம். நான் எல்லாமே எல்லா ஃப்ளேவர்ஸும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நான் அடுத்து மற்றது என்ன வாங்கினேன்னா சொல்கிறேன். பட் கரண்ட்லி நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வாட்டர்மெலன் யூஸ் பண்ணேன், அதுதான் என்னோடய எம்டி. அடுத்தது இது ஆக்சுவலி முன்னாடி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ப்ரொப்பலிஸோட லைட் ஆம்பியூர் காசராக்ஸு. ஒரு மாதிரி எனக்கு பிரேக் அவுட் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் அதாவது கிளைமேட் சேஞ்ச், சம்மர்லேருந்து வின்டர் வரும்போது அப்படியே ஒரு பொறியாக அந்த ஹீட் ஒத்துக்காமல் அப்படி இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. அதனால் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதோட மேஜர் எதுனா ஸ்கின்னை காம் பண்ணிவிட்டு அந்த பிரேக் அவுட்ஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த பேக்கேஜிங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு இப்போது லைட்டாக ப்ராடக்ட் இருக்குது, இது ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி இருந்ததுன்னா ஹனிபி மாதிரி இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ் பண்ணதும் ரொம்ப நல்லாயிருக்கு. வேணால் நான் அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ போடுறேன். என்னென்ன சீரம் நான் யூஸ் பண்ணுறேன், அதோட இது என்ன அப்படின்ற மாதிரி. இது ஒரு காமிங் எஃபர்ட்டுக்கு நீங்கள் வந்து தேடிட்டுருக்கீங்க, ஒரு லைட்டான ஒரு சீரம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணலாம், ஹெவி ஆக்டிவ்ஸ் ட்ரை பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி காமிங் சீரம் யூஸ் பண்ணலாம். அடுத்து இது என்னோடய ஹேர் கேர். இந்த ஆர்வி ஆர்கானிக்ஸ்லேருந்து ரோஸ்மெரி. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் என்னோடய ஹேர் கொஞ்சம் ஃப்ரிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேரை வந்து நல்லா பார்த்துக்கணும், ஹேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுக்கணும். ஏன்னா ஸ்கின் கேர்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் தான் அப்படின்னு இதெல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்படிலாம்
பார்த்த போகிறேன் அப்படின்னு ஒரு பிளானோட ஸ்டார்ட் பண்ணேன் லாஸ்ட் இயர். பட் இந்த இயர் வந்து நம்ம அந்த மாதிரி ஹேரை கொஞ்சம் மாற்றணும், கொஞ்சம் பவுன்சி ஆக்கணும், அடர்த்தியாக வளரணும், நீட்டாக வளருது பட் அடர்த்தியாக ஆக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஸோ அப்போ நான் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது அந்த ரோஸ்மெரி. ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப ரோஸ்மெரி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. என்னோடய கோகோனட் ஆயிலில் 2-3-4 ட்ராப்ஸ் இந்த ஆயில் இந்த எசன்ஸ் போட்டுட்டு என்னோடய தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து நான் வாஷ் பண்ணிடுவேன். இது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் கிடைக்குது. எதுவும் ஹேர் ஃபால்லாம் இல்லை, க்ரோத் இருக்கான்னு தெரியல. மேபி ஹேர் க்ரோத்லாம் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ங்க. ஹேர்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணணும். ஒன்லி நம்ம வெளியே பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, இன்டேக்லேயும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். எனக்கு ஹேர் க்ரோத் ஆச்சுன்னா எப்படியெல்லாம் நான் என்னெல்லாம் பண்ணேன், எதனால் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். பட் இப்போ கரண்ட் ஹேர் கேரும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல ரொட்டீன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ஆர்வி ஆர்கானிக்ஸு. சம்டைம்ஸ் நைக்காவில் வந்து buy 1 get 1 போகும். நான் லாஸ்ட் டைம் சம்மர் சேலில் buy 1 get 1 தான் வாங்கினேன். இது ஒன்று முடிஞ்சிருச்சு, இன்னொன்று இருக்குது. அடுத்து எக்ஸ்ஃபாலியேட்டர் வீக்லி ஒன்ஸ் எய்தர் சாட்டர்டே ஆர் சண்டே வந்து நான் எக்ஸ்ஃபாலியேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதில் வந்து டாக்டர் ஷீத் இதுதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண எக்ஸ்ஃபாலியேட்டர். இது ஒரு 30 ml சீரமே போதும், ஒரு 1 year கிட்ட வரும். ஏன்னா நம்ம ஒரு டைம் தான் ஒரு வாரத்தில் ஒரு 3 drops தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா அந்த 30 ml பாருங்களேன் எவ்வளோ நாள் வரும். ஸோ இப்போ தான் வந்து அது ஒரு எண்டுக்கு வந்துருக்கு. இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ஜென்டில் எக்ஸ்ஃபாலியேட்டர். நான் வந்து பெரிய எக்ஸ்ஃபாலியேட்டர்லாம் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ஃபாலியேட்டர்னால் கொஞ்சம் பயம். ஏன்னா ஸ்கின்னை எதனா பண்ணிவிடுமோ, கொஞ்சம் அப்படியே ரெட்டிஷ் ஆக்கிடுமோ அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து லைட்டாக எதனா ஒரு பிம்பிள் வந்தால் கூட ஒரு பெரிய இது மாதிரி தெரியும். அதனால் வந்து நான் ஒரு ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ஃபாலியேட்டர்லாம் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஜென்டிலாக தான் போயிட்டுருக்கேன். இது ஜென்டில் டாக்டர் ஷீத் எல்லாமே பிகினர் ஃப்ரெண்ட்லி. அதில் இருக்க நீங்கள் எந்த சீரம் வேணால் ட்ரஸ்டடாக வாங்கலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு பர்ஜிங் எஃபெக்ட் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. அது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி. பட் அட்வான்ஸ் யூஸருக்கு செட் ஆகுமான்னு தெரில. அதனால் நீங்கள் இதில் வாங்கலாம். நான் இந்த பப்பாயா அண்டு பிஹெச்ஏ எக்ஸ்ப்ளோர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு பிகினர்னால் ஏஹெச்ஏ பிஹெச்ஏன்னு இருக்குது. நான் அதை பற்றி டீட்டெயில் வீடியோஸ் தரேன். அதில் வந்து நீங்கள் பிகினர் அப்படின்னா பிஹெச்ஏ யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எந்த ஸ்கின் டைப் உங்களோட என்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்ஃபாலியேட்டர் பண்ணணுன்னு ஒரு டீட்டெயில்டான ஐடியா வந்த அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஏஹெச்ஏ வேணும் இல்லைனா பிஹெச்ஏ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ண முடியும். இது நம்ம 2 பேர் சூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் பிஹெச்ஏ சூஸ் பண்ணால் அது ஒரு ஜென்டில் எக்ஸ்ஃபாலியேட்டிங் ஏஜென்ட். அடுத்து நான் மார்னிங் வந்து யூஸ் பண்ணுறது இந்த டீகன்ஸ்ட்ரக்ட்லேருந்து போர் கண்ட்ரோல் சீரம். இது வந்து 2% சாலிசிலிக் 3% நயசினமேட். ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் என்னோடய கன்சர்ன் வந்து போர் மினிமைசிங் அப்படின்னு சொல்லிட்டு. போர் மினிமைசிங்னாவே சாலிசிலிக் ஆசிடும் நயசினமேடும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பிராண்ட்லேருந்து நயசினமேட் தனியாக, சாலிசிலிக் ஆசிட் தனியாக அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரெண்டுமே வந்து டீகன்ஸ்ட்ரக்டில் இருக்கும்போது இது பெட்டர் இல்லை, இது மாதிரி நம்ம தனித்தனியாக வாங்குறதுக்கு ஒரே ப்ராடக்ட்ஸே நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிட்டு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். டீகன்ஸ்ட்ரக்டில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ விட்டமின் சி, சாலிசிலிக் ஆசிட், நயாசினமேட் அந்த மாதிரி தனித்தனியான ப்ராடக்ட்ஸ் இருக்காது. காம்பினேஷன் ஆக்சுவலி இந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்கள் 2 பாட்டில் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரே பாட்டில் உங்களோட ரெண்டோட இதையும் சரி பண்ண போகுது அப்படின்னா நீங்கள் வைஸாக அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணலாம். டீகன்ஸ்ட்ரக்டில் அந்த மாதிரி நிறையா இருக்குது. விட்டமின் சினா விட்டமின் சி மட்டும் இல்லையா, அது கூட ஃபெரரிக் ஆசிட் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் இருக்கும். இந்த 2 காம்பினேஷன் யூஸ் பண்ணால் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 2 காம்பினேஷன் அவங்க ஒன்றாவே ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இது ஒரு பெஸ்ட்டு சீரம். இது நான் மார்னிங் யூஸ் பண்ணுவேன். அந்த காசரெக்ஸ் வந்து நைட் யூஸ் பண்ணுவேன். இந்த டீகன்ஸ்ட்ரக்ட் வந்து மார்னிங் யூஸ் பண்ணுவேன். அடுத்து இது நிவ்யாவோட பாடி மாய்ஸ்சரைசர். ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரீ ப்ராடக்டாக தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வாஸ்லின்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது இப்போது வின்டர் சீசன்லலாம் ஒரு மாதிரி கையில் ஒயிட்டாக அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், ட்ரை ஆகும் ஸ்கின்னு. இது யூஸ் பண்ணால் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. காலையில் நீங்கள் போட்டு போயிட்டு ஈவினிங் வரையும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஈவினிங் ஒரு டைம்
எடுத்து போட்டிங்கன்னா நைட் தூங்கக்குள்ள வரையும் இருக்கும். இது வந்து என்னோட நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இல்லை. ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள்னால் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கான மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் மாதிரி ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டு டீகன்ஸ்ட்ரக்ட், இதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போட்டிருப்பேன், டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் இது தான். இது நிறைய பேரோட ரிவ்யூஸ் பார்த்து தான் நான் வாங்கினேன், நல்ல பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி இது எனக்கு சூட் ஆகலைலாம் சொல்ல. பட் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இப்படி பண்ணால் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வருது, திரியாக வருது. அது ஆக்சுவலி அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. இப்போ நான் இது போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பவுடர் போட்டு செட் பண்ணுறேன்னா அந்த பவுடர் அப்படியே வந்துடுது. பவுடர் போட்டால் மட்டும்தானா அப்படின்னு எனக்கு தெரியல, இல்லை மற்ற யாருக்கெல்லாம் செட் ஆகுதா எனக்கு தெரியல. பட் இது வந்து எனக்கு அந்த மாதிரி வருது. ஸோ நான் இது இனிமேல் வாங்க வேணான்னு இருக்கேன். இதுக்கு அடுத்து டாக்டர் ஷீட்டு தான் வாங்கியிருக்கேன், அது எனக்கு செட் ஆகுதான்னு பார்க்கலாம். மேபி ஜெல் க்ரீம் மாதிரி இருக்கிறதாலையா ஒரு மாதிரி அதனால் செட் ஆக மாட்டேங்குதா அப்படின்னு தெரியல. ஜெல் சன்ஸ்க்ரீன் தான் போட்டிருக்காங்க. பட் மற்றபடி இது நல்ல ப்ரொடெக்ஷன் தருது. இதனால் என்னோடய டேன் எல்லாம் ரிமூவ் ஆச்சு. இது 1 மந்த்தாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 மந்த் பிஃபோருக்கும் இப்போக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அந்த ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் மட்டும் வருது. மேபி எனக்கு செட் ஆகலையா அப்படின்னு எனக்கு தெரியல. மற்ற ஸ்கின் டைப்புக்கு மேபி செட் ஆகலாம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஒரு ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்க்கக்குள்ள தான் உங்களுக்கு வந்து தெரியும் இது உங்களுக்கு செட் ஆகுதா, இது இந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சேம் ஸ்கின் டைப்பில் வேறு ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் சூட் ஆகும். பட் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் சேம் டைம் சூட் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க தான் அவங்களுக்கு வந்து தெரியும் எந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் பாருங்கள், ரிவ்யூஸ் பார்த்துட்டு நல்ல ப்ராடக்டாக சூஸ் பண்ணுங்கள். அந்த சூஸ் பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். செட் ஆச்சுன்னா அதை மறுபடியும் கண்டினியூஸாக வாங்குங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதான் என்னோடய எம்டிஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.